நாம் இப்போ பார்க்க போகிறது ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்களும் அவர்களுக்கு உண்டான தொழிலும் பார்க்க போகிறோம். அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த மூன்றையும் கூட்டும் வரக்கூடிய 6 எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். 1லிருந்து 5 வரைக்கும் அவர்களை வேலை வாங்கக்கூடியவர்கள் இந்த 6ஆம் எண் தரலாம். எல்லா விஷயத்தையும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்களும் அவர்களுக்கு உண்டான தொழிலும் பார்க்க போகிறோம். 6 அப்படின்னா 6ஆம் நம்பர் அப்படின்னா 6, 15, 24 போன்ற இந்த 3 எண்ணிக்கையிலும் பிறந்தவர்களுக்கு உண்டான பொது பலன்கள் சொல்கிறோம். அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த மூன்றையும் கூட்டும் வரக்கூடிய 6 எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். அதே போல் உங்களுடைய பெயர் எண்ணிக்கை 24, 15, 33, 42 போன்ற எண்ணிக்கையில் இருந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து போகும்னு சொல்லுவோம். இது பொதுவான பலன்கள் அப்படின்றோம். அப்போ 6ஆம் எண்காரர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 எண்காரர்கள் பார்த்தோம் பார்த்திங்களா, 1லிருந்து 5 வரைக்கும் அவர்களை வேலை வாங்கக்கூடியவர்கள் இந்த 6ஆம் எண்காரர்களாம். எல்லா விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக அனுபவிக்க பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். அப்போ நம்ம கையால் பேசுகிறது, எழுதுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, உணர்வுபூர்வமாக ரசிக்கணும். அப்போ ரசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மாம்பழம்னு சொன்னால் கூட அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா இந்த ருசித்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள்னு சொல்லலாம். இப்போ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துன்பம் அப்படின்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவே இப்போ இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறது தான் பிறந்திருக்கும். அப்போ முழுமையாக அனுபவித்து அதில் சந்தோஷம் காணக்கூடியவர்கள் இந்த 6ஆம் எண்ணிக்கைக்காரங்க. இவர்களுக்கு இயல்பாகவே கவர்ச்சியான நடை, உடை, பாவனை இருக்கும். அப்போ கண்களும் பார்த்திங்கன்னா காந்த கண்கள்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வசீகர தோற்றம். இதுக்கு முன்னாடி பார்த்த எண்ணு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு மோகிக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தோம். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கவர்ச்சியான நம்பர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜீவசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ன்றோம். அப்போ நம்ம 6ஆம் எண் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பலமாக இருந்தால் என்ன செய்யும், நடுநிலையாக இருந்தால் என்ன செய்யும், பலம் குறைந்தால் என்ன செய்யும் என்று பார்ப்போம். இப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் பலமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க பார்த்திங்கன்னா, ஒரு மேன்மை தரக்கூடிய செயலை செய்து, இந்த மக்களுக்கு நன்மையான ஒரு செயலை செய்து, ஒரு மேன்மையான விஷயங்களை செஞ்சு ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. அன்பு, சாந்தம், ஒரு தீவிரமான ஒரு ஆன்மீகத்தில் இருந்தால் கூட மக்களுக்கு அன்பையும் அமைதியும் போதிக்கக்கூடிய நம்பராக இருப்பாங்க. மேன்மையான சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறேன்னு சொன்னோம். நடுத்தரமான எண்ணிக்கைக்காரர்கள், அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நடுத்தரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயல்பான ஒரு அமைதியான ஒரு பொறுமையான வாழ்க்கை. அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை, நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ற இந்த ஒரு வாழ்க்கையோடு அப்போ நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கணும். நம்ம ஒரு மீடியாவில் போய் நல்லா பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பணம் நல்லா செலவு பண்ணணும், சந்தோஷமாக. அதாவது 3 சொல்கிறாங்க. என்னென்னா உணவு, உடை, உறக்கம். இந்த 3க்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை இந்த யுகலோகத்தில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள்னு சொல்லலாம். அதாவது போதும் அப்படின்றது ஒரு எல்லாமே அனுபவிப்பாங்க, எல்லாமே கிடைக்கும், திருப்தியாக வாழ்ந்துட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நடுநிலையானவர்கள். இந்த 3ஆம் அதாவது கீழ்நிலை, அதாவது மேலோகம், பூலோகம், அடுத்தது கீழோகம், பாதாள உலகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவான இருப்பவர்கள் ஒரு கீழ்த்தரமான செயலை செய்வாங்க. எப்படின்னா இந்த மோசடி பேர்வழிகள்னு சொல்கிறாங்க. அப்போ அது நீங்கள் பேங்க் மோசடி, இந்த வங்கி மோசடிலாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் எண்காரர்களை ஈஸியாக ஏமாந்துருவீங்க. ஏன்னா அவங்க இவங்களே வசீகரிச்சுருவாங்க. அதே போல் இந்த 6ஆம் எண்காரோட எப்படி மோசுவீங்கன்னா, மந்திரம் பண்ணுறேன், ஜோசியம் பண்ணுறோம், ஜோசியம் சொல்கிறது, இந்த மந்திரம் சொல்லி ஏமாத்துறது, அப்புறமேட்டு இந்த மாந்திரிகம் பண்ணுறேன்னு சொல்கிறது, வைத்தியத்தினால் ஏமாற்றப்படுது. குறிப்பாக வைத்தியம்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுக்கு உண்டான வைத்தியம் என்ன, காமம் சம்மந்தப்பட்ட, அதாவது உணர்ச்சி இல்லை, காமம் சம்மந்தப்பட்ட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேகியம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 500 1000 லேகியத்தை 10,000 விற்பாங்க. அதாவது என்னென்னா உணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயத்தை எல்லாமே செஞ்சு உங்களுக்கு ஏமாற்றிடுவாங்க. அப்போ இந்த தகடு, தங்கரம், மந்திரம், மாயம், இந்த ஏமாற்று வேலையை செய்து பணம் இவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாறன்னு உங்களால் தெரியாமல் தான் ஏமாற முடியும். ஏன்னா உங்களால் இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வசீகரிக்கும் ஆற்றல் அதிகம். அதேமாதிரி உங்களோட ஜீவசக்தி விரைமுனை, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை சேர்ந்து விரைமுனுவாங்க. யாருக்குன்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய 15, 24, 6 இந்த பிறந்தவங்களுக்கும் கூட்டெண்ணு இருக்கிறவங்களுக்கும் பெயரெண்ணில் இருந்தாலுமே இந்த மாதிரி போய் நம்ம மக்களை மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 வகையாக நீங்கள் பார்த்தீங்க. அதேமாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை நடிப்பு மாதிரி தெரியும். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அழகு,
அழகாக ஒரு இடத்துக்கே போனாலும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அனுபவிக்கணும், முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாப்பாட்டும் ரொம்ப சாப்பாட்டு பிரியர்கள் சொல்லலாம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸூரியாக ஒரு வாழ்க்கையினுடைய நம்ம அடிப்படை தேவைகள் ஒன்று இருக்கும். அடிப்படை தேவைகள் அப்படின்றது வேறு, இது வந்து அத்தியாவசிய தேவைகள் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தான். ஆனால் இது வந்து அளவுக்கு மீறி ஒரு பொருளுடைய கவர்ச்சின்றோம். அப்போ ஒரு பொருள் வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்கினீங்கன்னா அது சுக்கிரனுடைய வேலைன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் மிக முக்கியமான முடிவுகள், இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் என்ன மாதிரி தேதிகள் அப்படின்னா, அதான் 6ஆம் எண்ணில் பிறந்த உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா 6, 15, 24 இந்த 3 தேதிகள் மிக மிக முக்கியமான தேதிகள். உங்களுக்கு பிறந்த இந்த மாதத்தில், அதாவது தேதியில் வந்தாலும் சரி, கூட்டி எண் வந்தாலும் சரி, பிறந்த தேதி, மாதம், வருடம் 3யும் கூட்டி வரக்கூடிய அந்த நாள் வந்தாலும் இந்த 6 எண்ணிக்கையில் மிக முக்கியமான முடிவு எடுக்கலாம். அதே போல் 9ஆம் எண்ணம் 9, 18, 27 இந்த தேதிகளும் உங்களுக்கு மிக நன்மையான ஒரு சாதகமான செயலை செய்யுங்க. அதே போல் 5ஆம் எண்ணிக்கை 5ல் வரக்கூடிய தேதிகளையும் 3ஆம் எண்ணிக்கைக்கூடிய தேதிகளும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது துரதிர்ஷ்டமான எண்கள், அதாவது உங்களுக்கு தீமையான குணங்கள், தீமையான செயலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவ சக்தி, ஜீவ ஆற்றலை குறைக்கக்கூடிய தேதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னது 3, 12, 21, 30 அதே போல் 5ஆம் தேதியும் 5, 14, 21 இந்த தேதிகளில் நீங்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அப்படி மிக முக்கியமான முடிவை எடுத்தால் என்ன ஆகுனா அது உங்களுக்கு எதிரான விளைவை செஞ்சிடும். இப்போ ஒரு நகையே வாங்குறீங்கன்னு வச்சோங்களேன், இந்த தேதியில் உங்களுக்கு சாதகமான தேதியில் வாங்கும்போது அந்த நகை வந்து உங்கள் கூட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மோசமான தேதியில் ஒரு நகையை வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வாங்கக்கூடிய நகை எங்கே இருக்குது, அடமானத்துக்கு போயிடுது, இல்லைன்னா தொலைஞ்சு போயிடுது, இல்லைன்னா நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் வித்துறீங்க. அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறது, நல்ல தேதிகளில் நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை, எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னென்னா அதிர்ஷ்டகரமான தேதி, அதிர்ஷ்டகரமான செயல் செஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இப்போ நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த கலைகள்னு சொல்கிறோம். அப்போ கலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கிரனுக்கு தான் இந்த கலைகளின் நாட்டம் அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த மீடியாவில் இருக்கக்கூடியது, இதுக்கு முன்னாடி பார்த்த நம்புறம் போது இந்த நம்புறம் பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்கக்கூடிய பேரு புகழ், நடிப்புத்தன்மை, கவர்ச்சிகரமான விஷயத்தை ஒன்று நடனம், நாட்டியம், இசை இந்த மாதிரி எதையாவது ஒன்று கவர்ச்சியாக மக்களை மயக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு கலைகளையும் பயன்படுத்துகிறது தான் இந்த சுக்கிரனுடைய வேலைன்னு சொல்கிறோம். ஒன்று இவங்க நம்மளை மயக்கிடுவாங்க, அதாவது ஒரு நல்ல பாடல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்கும்போது இனிமையான அந்த கானம் வந்து நம்ம மயக்குது பார்த்திங்களா, நல்ல ஒரு பாட்டு, நல்ல டான்ஸ் பார்க்கும்போது நம்மளை மயக்க வைக்கிறது தான் இந்த சுக்கிரனுடைய வேலை. அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்தில் மயங்கி கிடப்பாங்க, நல்ல பாட்டுக்கு மயங்கி கிடப்பாங்க, நல்ல டான்ஸுக்கு மயங்கி இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய இந்த மாதிரி எண்கள்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்றோம். இப்போ அதிர்ஷ்டகரமான தேதி தெரிஞ்சிருச்சு, துரதிர்ஷ்டமான தேதி தெரிஞ்சிது. சரி, இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்கள் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ஆயக்கலைகள் 64 எந்த கலைகள் வந்தாலும் அந்த கலையை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். அந்த கலைகளுடைய ஆர்வம் இருக்கும். ஓவியமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், அல்லது வந்து கவிதை எழுதுறதா இருக்கலாம், அல்லது அதே போல் பார்த்திங்கன்னா நடிப்பு தொழில் வந்து இவங்களுக்கு இயல்பாக வரும். இவங்க வாழ்க்கையே நடிப்பு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 24 எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த உயர்ந்த பதவி கிடைக்கும்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இராணுவத்தில் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், 27 போல் 24 எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கும் பேரில் அந்த எண்ணிக்கை வந்தாலுமே உங்களுடைய பிறந்த தேதியெல்லாம் கூட்டும்போதும் வரும்போதும் இந்த தன்மை அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த பலன்கள், மேற்சொல்ல பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் பிறந்திருந்தாலும், ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆகும். அப்போ ஒரு விஷயத்தை அழகாக ரசிக்கும் தன்மை எல்லாம் ரசிக்கக்கூடிய நீங்கள் எந்த தொழிலும் செய்யலாம். இப்போ நீங்கள் அதாவது என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 64 கலைகள் சொல்லிட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி ஷாப்பே இருக்குதுன்னு வச்சோங்களேன், ஒரு ஸ்பா இருக்குது அப்படின்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தொழில்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பியூட்டி பார்லர் வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் அழகாயிட்டு போகிறாங்க, நீங்கள் அழகை வந்து மேம்படுத்து தான் சுக்கிரனுடைய ஆதிக்கம். இந்த 6ஆம் எண்ணிக்கையுடைய இயல்பே அதுதான். ஒரு விஷயத்தை அழகாக நேர்த்தியாக செய்கிறது, ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு அழகாக ரம்மியமாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம்ன்றோம். அதே போல் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு நம்ம இவங்களுக்கு என்ன மாதிரி மலர் மருந்துகள் சஜஷன் பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏமாற்றுறது, பொய் சொல்லுதல், இந்த மாதிரி விஷயம். அப்போ நடிக்கிற அந்த தன்மைனா சிக்கரி அப்படின்ற பணம் சம்பாதிக்கக்கூடிய இயல்பாக இயற்கையாக இருக்கிறதுனால
சிக்கரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனஸ் அதிகமாக இருக்கும், தன் பக்கம் இழுக்கக்கூடிய சிக்கரி அப்படின்ற அந்த மலர் மருந்து இவங்களுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்டானது கலையை ரொம்ப ஆர்வமாக ரசிக்கிறதுனால ஹார்ன்பீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படும். எதுக்காக இந்த ஹார்ன்பீம் அப்படின்னா, இவங்க மனதிற்கு ஒரு உற்சாகம், எப்பயுமே அவங்க ஒரு உற்சாகம் மிகுதியில் அதிகமாக இருப்பாங்க, உற்சாகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றது சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடலில் வந்து எப்போவுமே ஜீவசக்திக்கான மருந்து தீர்ப்பாங்க. என்ன தான் நீங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் இவங்க ஜீவ ஆற்றலை அதிகரிப்பதற்காக மருந்துகள் சாப்பிட்டாங்க. அப்போ நம்ம ஜீவ ஆற்றலை அதிகரிப்பதான மலர் மருந்துகள் பார்த்திங்கன்னா ஆலிவ், ஹார்ன்பீம் வந்து 2 மருந்தும் இந்த மலர் மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா ஜீவ ஆற்றலை அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சிக்கரி பயன்படுத்துகிறோம், ஹார்ன்பீம் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி மலர் மருந்துகள்லாம் பயன்படுத்தும் போது இந்த எண்ணிக்கையோட ஆதிக்கத்தினால ஏற்படக்கூடிய சில பல தொந்தரவுகளை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணிக்கையாளர்கள் பிறந்தவர்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். இவங்களுக்கு நல்ல நட்பு யாருக்கிட்ட அமையன்னு பார்த்திங்கன்னா 6ஆம் எண்காரர்களுக்கு நல்ல நட்பு ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் எண்காரர்களுக்கும் மிகச்சிறந்த நண்பர்களாக ஆவாங்க. 5ஆம் எண்காரர்களுக்கு நியூட்ரலாக பொதுவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கூடையுமே ஒரு நண்பர்களாக அமையும்னு சொல்கிறோம். அதே போல் 3ஆம் எண்ணிக்கை தேர்வு, அந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களோட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 3, 12, 21, 30 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அவங்கள வந்து நீங்கள் திருமணம் செஞ்சாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிளாஷ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான 2 பேருக்கு கருத்து வேறுபட வரதுனால நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய தேதியே பார்த்தீங்கன்னா அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் இந்த 6ஆம் எண்காரர்கள் மிகச்சிறந்த வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி.